குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு பக்தி அனுபவி. இந்த கடுதாசி எங்கே கிடைக்கிறதோ அங்கேயே இருந்துட்டார், உத்தரவு மீறப்படாதுன்னு. ஏகநாதர் பார்த்தார், கடுதாசி வாங்கி நடத்தி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். தன் குரு இருக்கும் திசை நோக்கி நமஸ்காரம். அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த திசை தானே நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கு. அயோத்தியாவில் இருந்த மதுரகவி ஆழ்வாருக்கு தென் திசை தானே வழி காட்டித்து. அம்மாழ்வாருடைய திவ்ய தேஜஸ் ஆழ்வார் நகரிலேருந்து கிளம்பி அயோத்தியாவில் இருந்த மதுரகவி ஆழ்வார் இழுத்துண்டு வந்தது. ஆழ்வார் நகரிலேயே இருந்தவாளுக்கே ஆழ்வார் மகிமை தெரியல. இன்னைக்கும் பல பேருக்கு தெரியல. வெளிலேருந்து வரவாள் நிறைய பேருக்கு தெரியறது, உள்ள இருக்கிற பல பேருக்கு தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. மதுரகவியார் அங்கேருந்து வந்துட்டாராம் ஆழ்வார் நகரிக்கு. இழுத்து கொண்டு வந்து குரு தான் நம்மளை இழுக்கிறார். நம்ம யாரும் குருவை போய் பிடிக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் நிறைய பிடிப்போம், குருவை மட்டும் யாரும் நான் பிடிச்சேன்னு சொன்னா சத்தியமா பொய். யார் சொன்னாலும் பொய் தான். துருவன் சொன்னாலும் பொய் தான், பிரகலாதன் சொன்னாலும் பொய் தான். குரு தான் நம்ம வந்து அப்படி கையை பிடிக்கிறார். தடுத்தாட்கொள்றது, தடுத்தாட்கொள்றது. சத்தியமா என் குருஜி அம்மாவை நான் போய் பிடிக்கவே இல்லை, அவர்கள் தான் என்னை பிடிச்சார்கள். பிடிச்சபடி அப்படி ஒரு பிடி. உடும்பு பிடிலாம் அதை விட பெரிய பிடி அது. உடும்பு பிடி கூட விட்டு போயிடும், குருவுடைய பிடி விடாது. பகவானுடைய பிடி கூட விடும், குருவனுடைய பிடி தளராது. ஒரு தடவை பிடிச்சுட்டார்னா என்ன ஆனாலும் சரி அழிச்சுட்டு போயிடுவார். இந்த ட்ரெயினில் ஏறிட்டோம்னா அழிச்சுட்டு போய் ஆகணும் இல்லையா? ட்ரெயினில் பலவிதமான கம்பார்ட்மெண்ட் உண்டு, அன்ரிசர்வ்டு, ரிசர்வ்டு, ஏசி. அந்த மாதிரி தான் குருவுடைய இடத்துலையும் பார்த்தா குருன்ற வண்டி இத்தனை பேர் இழுத்துட்டு போகும். இந்த பணக்காரா ஏழை மாதிரி பக்தியில் உயர்ந்தவர்கள், ஒரு மீடியம் லெவலில் இருக்கவா, லோயர் லெவலில் இருக்கவா, எல்லாரும் இழுத்துட்டு போவா. நமக்கு பிடிக்காது. இவாள்லாம் ஒன்றுமே கிடையாது. இவாள்லாம் சமயத்தில் குருவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவோம். அவள்லாம் ஒன்றும் சத்சங்கெல்லாம் ஒழுங்காக வரதில்லை, ரூட் மாறிட்டா. யார் என்ன ரூட்டில் இருக்கா நமக்கு தானே தெரியும். ரூட்டில் இருக்கோமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேரும் இழுத்துட்டு போவா, ஒருத்தரையும் விட மாட்டா. ஏன்னா குருவிடத்தில் வரவாலும் சில பேர் பார்த்தோம்னா பிரச்சனைகள் தீர்றதுக்காக வரவா உண்டு, நல்லது நடக்கிறதுக்காக வரவா உண்டு, ஞானத்துக்காக வரவா உண்டு, பகவான் அனுபவிக்கிறதுக்காக வரவா உண்டு. சில பேர் இவர் ஒரிஜினலாக குருவான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரவாலும் உண்டு. பல பேர் உண்டு, பல பேர் பார்த்துட்டு தானே இருக்கும் வாழ்க்கையில். அத்தனையும் உண்டு. அத்தனை பேரும் இழுத்துட்டு போவா. எங்கடா நான் பகவானுடைய சாநித்தியத்துக்கு வா 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 வான்னு ஒருத்தரையும் விடமாட்டா. இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஆளுக்கு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் ஆளை பார்த்தா பிடிக்காது. ஐயே கச்ச கச்ச கச்சதான் ஏறாளே அப்படின்னு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வண்டி போகிற ஸ்பீடு என்னமோ ஒன்று தான். வண்டி போகிற ஸ்பீடு அதே தான், நிற்கிற பிளாட்ஃபார்ம் அதே தான். ஏசிக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம், இதுக்கு ஒரு தனி, எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம், ஒரே ஸ்பீடு, ஒரே இடம் தான் நிற்கும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சத்குருன்ற ட்ரெயின் ஓடிண்டே இருக்கும். அவாவா ஏறுவா இறங்குவா, ஏறுவா இறங்குவா. அது பாட்டுக்கு யார் எங்கே அது பாட்டுக்கு தன் வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏகநாதர் பார்த்தார், இந்த கடுதாசி கிடைச்சடம் இதுதான் என் குருநாதன் எனக்கு கொடுத்த உத்தரவு, இங்கே தான் இருப்பேன்னு இருந்துட்டார். அப்புறம் அந்த இடத்துல ஒரு குடிசை போண்டார், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டினார். இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது. ஏகநாதருக்கு குரு ஜனார்தன சுவாமியினுடைய கடுதாசி கிடைச்ச ஒரு இடம். அது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இந்தியா பார்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இதுதான் எல்லைக்கோடு. அந்த மாதிரி என் குருவினுடைய கிருபை எனக்கு கிடைச்ச இடம் இதுதான். இன்றைக்கி நான் இருந்த இடத்துல குருஜி அம்மா வீடு இந்த பக்கம் போனால் உடனே அந்த பழைய நினைவுகள் தான் வரும். இந்த இடத்துல தான் நான் குருஜி அம்மா பார்த்தேன். இங்கே தானே முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும். எனக்கு இன்றைக்கும் அந்த வீடு இப்போ இடிச்சுட்டா. நான் நினச்சிப்பேன், இந்த இடத்துல ஆரம்பித்த கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி நம்ம ஊரில் நடந்துருக்கு. எங்கேயோ ஆரம்பித்த கிருஷ்ண ஜெயந்தி சத்தியமாக இப்போ கற்பனை கூட பண்ணி பார்க்கல. நான் சானட்டோரியம், தாம்பரம் சானட்டோரியத்துலேருந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவை விட்டல்குடியில் வந்து நடத்துவேன், அதுவும் தொடர்ந்து பல வருஷம் நடத்துவேன் சத்தியமாக நினைக்கவே இல்லை. எதிர்ச்சியாக அமைஞ்சது குரு கிருபை, அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி ஏகநாதர் அதே இடத்துல இருந்துட்டார். பாட்டிக்கும் தாத்தாக்கும் சந்தோஷம், அழகாக வீடெல்லாம் கட்டினார்கள். தேடி பார்த்தார்கள், கிரிஜா அப்படின்னு ஒரு பெண், அழகாக அவளோட கல்யாணம் பண்ணி வச்சார்கள். உத்தமையான குணவதி. குணம் ஆசையை விட ரொம்ப முக்கியம், குணம் வார்த்தையை விட ரொம்ப முக்கியம், பொறுமை. ரெண்டும் ரொம்ப முக்கியம். குணமும் முக்கியம், பொறுமையும் முக்கியம். இது ரெண்டும் ஸ்திரீகளுக்கு ரொம்ப அவசியம், எல்லாருக்குமே அவசியம், பெண்களுக்கு ரொம்பவே அவசியம். பஸ் அழகாக இருக்கான்றதை விட டயர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் முக்கியம்.
பஸ் எல்லாம் அழகாக இருக்குது, டயர் எப்போ வேணால் வெடிக்கும், ரொம்ப தேஞ்சு போயிருக்குன்னா முடிஞ்சு போச்சு கதை. அஸ்திவாரம், ஸ்திரீகள் அஸ்திவாரம். ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் ஆண் பிள்ளை இல்லை, அது மேலே இருக்க கட்டடம் தான். அதுக்கு அப்பப்போ வெள்ளை அடித்து இப்படி பல்லி இழிக்காமல் பார்த்துக்கணும். அது அப்பப்போ எதாவது பண்ணிட்டு இருந்தால் தான் அது பார்க்கறது கொஞ்சம் நன்னா இருக்கும். என்ன நீங்கள் வீட்டை அப்பப்போ எதாவது பண்ணிகிட்டே இருந்தால் தான் வீடு கொஞ்சம் நன்னா இருக்கும். ஆனால் அஸ்திவாரத்துக்கு ஒரு தடவை போட்டாச்சுன்னா திரும்ப ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவ்வளவு பெரிய அஸ்திவாரம் ஸ்திரீகள். அதனால தான் சனாதனமான ஹிந்து தர்மத்தில் ஸ்திரீகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கான்னா பெண்ணுடைய பலத்தினாலே தான் உலகம் நடந்துருக்கு. பூமியே பூமா தேவின்னு தானே சொல்கிறோம், பெண்ணாகத்தானே சொல்கிறோம். பகவானுக்கு தான் பொறுமை ஜாஸ்தியே, பூமி பகவான் சொல்லப்படாது, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் திடீர்னு கோவத்தை இப்படி கிழிக்கிறான்னு கிளம்பிட்டாருன்னா பூமி ரெண்டாக கிழிச்சு விட்டாருன்னா, பூமாதேவி எப்பயாவது ஒரு துக்கப்பட்டு ஒரு குலுங்கினாலே நடுங்கிறது நமக்கு. அவள் நல்ல குணவதி. அந்த கிரிஜா அழகாக வந்தாச்சு, ஜோராக குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்தாலும் இந்த பக்தி குறையல், அது முக்கியம். இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், புது பொண்டாட்டி ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டு சாதாரணமாக இருக்குது. சரி, இது பெரியவர்கள் உத்தரவு, காலத்தே நடக்க வேண்டிய விஷயங்கள், இவ்வளோதான். ரொம்ப அந்யோன்யமாக இருக்கா. ஜெயதேவர் பத்மாவதி மாதிரி ஏகநாதரும் கிரிஜா தேவியும். கிரிஜா இந்த அம்மா பேர். கிரிஜான்றது பார்வதியுடைய பேர். அவ்வளவு அழகா ஜோராக குடும்பம் நடத்துகிறா. தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஜம்முன்னு இருக்கானே, கண்படுறா மாதிரி இருக்கான். நினச்சி பழகாங்கிதப்படுறா. 12 வயசு வரைக்கும் வளர்த்துருக்கா. அப்புறம் நடுவில் 12 வருஷம் பிரேக் வந்தாச்சு, இப்போ திருப்பியும் வளர்த்துன்னு இருக்கா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு குடும்பம். அழகாக பகவத் தியானம் நிறைய பண்ணுறார், நிறைய பூஜை பண்ணுறார். காத்தால போவார், கோதாவரியில் தீர்த்தம் ஆடுவார், கோதாவரியில் குளிச்சுட்டு வருவார், அழகாக உட்காந்து பூஜை பண்ணுவார். பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் மராட்டியில் எழுத ஆரம்பித்தார் ஏகநாத். பெரிய காரியம் பண்ணியிருக்கார். சாதாரண பாமர ஜனங்களுக்கு புரியும்படியாக ஏகநாதர் ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் மராட்டியில் எழுதினார். இன்றைக்கி நம்ம ஆண்டாளுடைய திருப்பாவை எல்லாம் பாடுறோம். தமிழில் இருக்கிறதுனால தான் நமக்கு புரியறது. எவ்வளோ அழகாக இருக்குது. தமிழ் மொழியில் பிறந்ததுனாலேயே அந்த பாஷை தெரிஞ்சதுனால எவ்வளோ ரசிக்கிறோம் இந்த ஆண்டாளுடைய வார்த்தைகள், ஆழ்வாருடைய வார்த்தைகள்லாம். அந்த மாதிரி மராட்டி ஜனங்களுக்கு ஏகநாதர் மேலே அப்படி ஒரு மரியாதை. இன்றைக்கும் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார் ஏகநாதர். அதெல்லாம் பண்ணுறார். சாயங்காலம் ஆயாச்சுன்னா கீர்த்தனை, பகலெல்லாம் அப்படி விசாரம் பண்ணுவார், எழுதுவார், நிறைய எழுதுவார். பெரியவாள்லாம் மணவாள மாமுனிகள்னு ஒரு மகாத்மா, ஆழ்வார்த்தனில் அவதாரம் பண்ண ஒரு பெரிய மகாத்மா, தென்கலை வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியன். அவர் ரொம்ப வயசான காலத்தில் ராத்திரியில் அகல் விளக்க வச்சுன்னு இப்படி எழுதின்னு இருக்காராம். அப்போ அவரோட சிஷ்யர் கேட்குறாரு, எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீர் அப்படின்னார். உம்முடைய வம்சத்துக்காக அப்படின்னார். நம்மளோட மட்டும் பார்க்கலையா, தன் கூட இருக்க சிஷ்யாள்னு பார்க்கறது இல்லையா, அவர்களுடைய வம்சம் வரைக்கும் யார் யோசிக்கிறான்னா சத்குரு தான் யோசிக்கிறார். நம்ம என்ன யோசிப்போம், நம்ம கண்ணதிர்க்க நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும், நம்ம பேரன் பேத்தி நன்னா இருக்கணும், நம்ம ஆயுசு இருக்க வரைக்கும் நம்ம கஷ்டத்தை பார்க்கக்கூடாது. நமக்கு அவ்வளோதான். அவ்வளோ நல்ல மனசு என்ன, ஒரு வித சுயநலம் தானே இது. என் கண்ணதிர்க்க என் பிள்ளைகள் நன்னா இருக்கணும், அதுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்கணும், அது சௌக்கியமாக புருஷன் வீட்டில் இருக்கணும், அழகாக அதுக்குள்ள பிள்ளை குட்டிகள்லாம் பார்த்துக்கணும், என் பிள்ளை மருமகளோடு இருக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அதுக்கு அடுத்த தலைமுறை பற்றிலாம் நமக்கு யோசனையே கிடையாது. எப்பா நம்மளை விட்டா போதும், இதுங்களோட மாரடிக்கிறது பெரிய பாடாக இருக்குது. இதில் வேறு அடுத்த தலைமுறை, அதுவும் இப்போல்லாம் இப்படி ஒரு புத்தி வர ஆரம்பிச்சுடுது. சில இடங்களில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், என் புருஷனுக்கும் வடித்து கொட்டி, பிள்ளைக்கும் வடித்து கொட்டி, பூசாவர் அவளுக்கும் வடித்து கொட்டி, அப்புறம் அது பெற்றதுக்கும் வடித்து கொட்டி, நமக்காக அது இப்படி சொல்கிறவாள்லாம் உண்டு. அதனாலே நிறைய பேர் இந்த ரிட்டையர்டு கம்யூனிட்டி ஹோம்ஸ்லாம் உண்டு. இப்போ அவளே முதியோர் இல்லங்கள், ஒரு காஸ்ட்லி முதியோர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டு போய் மூடுற முதியோரம் ஒன்று, தானே போகிற முதியோர் இல்லை, 2 வெரைட்டி உண்டு. அவங்களாம் தெரியாத வரைக்கும் உத்தமம் இருந்தாலும் சொல்லி வைப்போம். தானாக போகிற முதியோர் இல்லங்கள் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு. ஐயா வேறு வேலை இல்லை, நான் ஹாயாக இருக்க வேண்டாமா, நான் போய் ஹாயா வேலையாக பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்றா. அப்படிலாம் இருக்கிறவாளும் உண்டு இன்னைக்கு. அப்படி இல்லாமல் இருக்கு. ஆச்சரியம். ஆனால் குரு பல தலைமுறைகள் யோசிக்கிறார். நம்முடைய வம்சமே நன்னா இருக்கணும் யோசிக்கிறார். வம்சமே இந்த பக்தி விருட்சம் குறையப்படாதுன்னு யோசிக்கிறார். மகாபிரிவா பல பேருக்கு அப்படி தான் நிற்கணும் தெரியல. மகாபிரிவா நிறைய வந்துட்டுருக்கா. மகாபிரிவா அவள் குளத்தில் ஏதான ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பா.
சில சந்தர்ப்பங்களில் ஒரு வீட்டில் அப்படி தான் நவராத்திரி பொழுது அவரால் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறா. மகாபரிவாளை போய் பயலை பார்க்க அனுப்புகிறா. மகாபரிவா சொல்கிறா, உங்கள் அப்பா காலத்தை தாத்தா காலத்தை அவ்வளோ ஜோராக கோலாகலமாக வீட்டில் நவராத்திரி வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாள், ஏன் பண்ணுறதில்ல, இருக்கிறத வச்சு அவங்க அம்மாவை பண்ண சொல்லுன்றா. அதுக்கப்புறம் குடும்பத்தோடைய நிலைமையே மாறுறது. அவ்வளோ ஆச்சரியமாக. ஏன்னா நம்முடைய வழக்கங்கள்லாம் நம்ம மறந்து போய்டுறோம் இல்லையா? விட்டு போன வழக்கங்கள்லாம் திரும்ப கொண்டு வரதுக்கு சொல்லிக் கொடுக்கறது குரு வேணும். ஆனால் தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும், தர்மம் தலை காக்கும், மற்றது எதுவுமே வரும் போகும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மம் ஒரு நாளும் வீண் போகாது, சத்தியம் ஒரு நாளும் தோற்று போகாது, வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. ராமனுடைய தர்மம் இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கும், ஹரிச்சந்திரனுடைய சத்தியம் இன்னி வரைக்கும் பேசிட்டு தானே இருக்கும். அதனால் தர்மம் சத்தியம் நீதி நேர்மை இதெல்லாம் உலகத்தில் ஒரு நாளும் தோற்று போகாது. நீங்கள் சினிமாவே எடுத்துக்கோங்களேன், எங்கேயாவது கெட்டது ஜெயிக்கிற மாதிரி படம் காமிச்சா நல்லா இருக்கா? எவ்வளோ வேணா இருக்க, கடைசியில் நல்லது தான் ஜெயிச்சாகணும். இங்கிலீஷ்காரன் படம் வரைக்கும் கடைசியில் நல்லது ஜெயிக்கணும், கெட்டதுக்கு நல்லதுக்கு போராட்டம் நடக்கணும், கடைசியில் நல்லது ஜெயிக்கணும், அப்போ தான் ஹீரோக்கு மரியாதை. கெட்டது ஜெயிச்சதுன்னு ஹீரோக்கு மரியாதை இல்லையே. அப்போ சினிமா வரைக்கும் தர்மம் தான் வெல்லும், தர்மமே வெல்லும்னு சொல்லித்தான் ஆகணும். அதுதான் உலக நியதி, அப்போ தான் வாழ முடியும். தர்மம் தான் உலகத்தை நடத்தின்னு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமாக தர்ம காரியங்கள் பண்ணுறார். சாயங்காலம் ஆயாச்சுன்னா ஜோரா கீர்த்தனை, ஏகநாதன் நன்னா கையில் அப்படி சப்ளா கட்டையெல்லாம் வச்சுண்டு தம்பூரா வச்சுண்டு நின்றுண்டு ஒரு ஹரிகதா காலக்ஷேபம். இன்றைக்கும் மராட்டிக்காரெல்லாம் பார்க்கலாம், உட்காந்துண்டு பிரவச்சனம் பண்ணுறதுலாம் கிடையாது. நான் வெள்ளை விளையாடு தும்பப்பூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பா, தலையில் முண்டாசை கட்டிப்பா, கழுத்தில் ஒரு தம்பூரா மாட்டிப்பா, அப்படி வீணை வாசிச்சுட்டே நின்றுண்டே தான். நீங்கள் நம்ம ஊர் பக்கத்தில் பார்க்கணும்னா கடையநல்லூர் துக்காராம் கணபதி மகாராஜ், அவர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அந்த வார்க்கரை சம்பிரதாயம் நமக்கு தெரிஞ்ச இடங்களில் பார்த்தா அவர் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கார். கடையநல்லூரில் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கார் இந்த வார்க்கரை கரெக்டாக அந்த மராட்டிக்காரா மாதிரியே அந்த முறை, இந்த வார்க்கரி சம்பிரதாய முறைன்றபடி அவர் பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு மகாத்மாவுக்கும் ஒரு விசேஷம் உண்டு, ரொம்ப அமைதியாக இருப்பார். அந்த மாதிரி ஏகநாதர் ஜோரா தலையில் அப்படி முண்டாசெல்லாம் கண்டு பன்றிபுரத்தில் பார்க்கணும். இந்த சாயங்காலம் அவளுடைய அந்த அபங்க பஜனை உண்டு. நாமதேவ வம்சத்தில் வந்தவா, அந்த தும்பப்பூ மாதிரி அந்த மாதிரி வெள்ளை நான் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த உடுத்தின் இருக்க அழகும், அந்த தலையில் அந்த முண்டாசு டர்பன் கட்டின்னு இருக்க அழகும், இந்த காலில் சலங்கை கட்டிண்டு, கையில் ஒரு பக்கம் சப்ளா கட்டை இருக்கும், கழுத்தில் தம்பூரா இருக்கும், இதையும் மீட்டிண்டு இதையும் தட்டிண்டு ஒரு அபங்கம் பாடின்னு ஆடுவா. கூட கூட ஹரிக்கதை சொல்லுவார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அவா நிற்கிறான் அவளும் நின்றுட்டே கேட்பார்கள். மராட்டிக்காரர்களுக்கு அப்படி ஒரு பக்தி உண்டு. நான் ஒரு தடவை பன்றிபுரம் போயிருந்தேன், நிறைய கூட்டம். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே கீழே ஒரு ஹாலில் வந்து ஒரு உபன்யாசம் நடக்கிறது, எல்லாரும் உட்காரத்துக்கு இடம் இல்லை. மராட்டி ஜனங்கள் அவர் அழகாக அந்த மாதிரி ஏகநாதருடைய இதுவோ ஞானேஸ்வரி ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இந்த சப்தம் அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சுருக்கா, ரோட்டில் சைடில் வண்டி போயின்னு இருக்கு, ஒரு ரோடு ஓரத்தில் அப்படி உட்காந்து அந்த புஸ்தகத்தை வச்சுருந்து பாட்டு பாடி பஜனை பண்ணி இந்த ஸ்பீக்கரில் வர விஷயத்தை கேட்டுருக்கா. நான் அசந்து போனேன், இது இல்லவா பக்தி? ரோட்டில் உட்காந்து கேட்டுருக்கு அத்தனை சத்தம், அதுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன், கண்களில் கண்ணீர் வழியை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் மராட்டி ஜனங்களுடைய விசேஷமான ஒரு குணம். அது ஏகநாத் மகாராஜ் ஜோரா பஜனை பண்ணுறார். அவருடைய அந்த காந்தம் அப்படி இழுக்கிறதான், ஏன்னா உருகி உருகி பாடுறார், பாண்டரங்க ஸ்மரணையோடு பாடுறார். பாண்டரங்க தியானம் அப்படி வசீகரிக்கிறதான். விட்டல்தாஸ் மகாராஜ் வந்து எல்லாம் ஆட ஆரம்பிச்சு விட்றா இல்லையா? விட்டல்தாஸ் மகாராஜ் வந்துட்டு போனால் நான் வந்து குருஜி நீங்களும் பஜனை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், அவர் வழி வேறு என் வழி வேறு. அப்போ அந்த ஒரு தாக்கம் இருக்குது இல்லையா, ஊர்லேயே எல்லாரும் ஆடிட்டு பஜனைக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து விடுறது இல்லையா, அது மகாத்மாக்களுடைய ஒரு பலம். அந்த மாதிரி சந்த் ஏகநாத் மகாராஜ் ஜோரா ஒரு பஜனை ஜம்முன்னு ஆடி பாடி ஜனங்கள்லாம் வந்துடுறா. அப்போல்லாம் இந்த டிவின்ற ஒரு பெரிய அரக்கன் இல்லையே. அந்த காலத்தெல்லாம் சந்தியா வேளைகளில் அவளுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் எதுன்னா பகவான் மட்டும்தான். தெய்வத்தை சுற்றி தான் வாழ்க்கையே, உற்சவம் எல்லாமே தெய்வத்தை சுற்றி தான் வாழ்க்கை. தெய்வத்தை மீறி ஒரு வாழ்க்கையை அவளுக்கு தெரியாது. தெய்வம், கடமை, குடும்பம், நம்பிக்கை, இவ்வளோதான் அவள் வாழ்க்கை. நம்மளை மாதிரி மனசு இஷ்டத்துக்கு ஓடுறதுக்கான ஒரு விஷயமும் அவள் காலகட்டத்தில் கிடையாது. அது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். சாயங்காலம் ஆயாச்சுன்னா அவள் பஜனை பண்ணுவா. 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுடுவார்கள். நிஜமாக நல்ல ஒரு பழக்கம் அது. 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவா. இந்த 2 மணி நேரத்தில் தூக்கம் வரும். அந்த 2 மணி நேரம் உட்காந்து சத்சங்கம் கேட்பா.
ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவா. இப்போ சொன்னால் நீங்கள் போய் தூங்கிட்டாலாம் கஷ்டம் எனக்கு. 7-8 மணிக்கு தூங்கிடுவா. விடிய காலம்பரை 2:30-3 மணிக்கு, நமக்குலாம் அதெல்லாம் நடுராத்திரின்றோம் இல்லையா, இந்த 2:30-3 மணிக்கு எழுந்துருவார்கள். அழகாக பூஜை பண்ணுவா, கருக்கல்லையே வேலைக்கு போயிடுவா, சந்தோஷமாக வேலை பண்ணுவா. இவ்வளோதான் அவள் வாழ்க்கை. ரொம்ப அமைதியாக இருந்த வாழ்க்கை. அவள் ஊர், அவள் உலகம், இவ்வளோதான். அடுத்த ஊரை பற்றி கூட தெரியாது. இப்போ தான் ஊர் எங்கேயோ நடக்கிறதா எங்கேயோ தெரியாது. எங்கேயோ நிலநடுக்க நம்ம இங்கே உட்காந்து உச்சி கொட்டின்னு இருக்கோம். நமக்கு ஒன்றும் எல்லாம் புத்திக்கு தான் வேலையாக இருக்குது, மனசுக்கு வேலையே இல்லை. மனசு எல்லாம் தப்பு தப்பான விஷயங்களாக யோசிக்கிறோம். அந்த காலத்தில் புத்திக்கு வேலையே கிடையாது, மனசுக்கு அவ்வளோ வேலை இருந்தது. அப்படியே தெய்வ சிந்தனை. நிஜமாக அழகான ஒரு காலகட்டம் அது. அந்த நாளும் வந்திடாதோ. இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அதுதான் தோணும், ஐயோ அந்த மாதிரி ஒரு காலம் வந்தால் தேவலையே அப்படின்னு தான் தோன்றது. ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அவள் வயசுக்கு மீறின விஷயங்கள்லாம் அவளுக்கு வந்து சேர்ந்துடுறது. அவளுக்கு வயசுக்கு மீறின எல்லா விஷயங்களும் அவளுக்கு உள்ளங்க அளவில் வந்து கொண்டு வந்து கொடுத்துடுறது. மொபைல் இதுதான்னு கிடையாது, என்னெல்லாமோ கிடச்சி விடுறது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவே முடியாத மாதிரி தான் கேள்விகளே கேட்குறது. நியாயமான கேள்விகளாகவும் இல்லை. அத்தனை ஆச்சரியம். அதே நல்ல விஷயங்கள் வருது, அதெல்லாம் பெருசாக கவனிக்கிறது இல்லை குழந்தைகள்னு. அதே இன்டர்நெட்டில் பார்த்தா யார் நன்னா படித்தா, எவ்வளோ பேர் மார்க் வாங்கியிருக்கா, அவ்வளோ அது மட்டும் நம்ம குழந்தைகள் கண்ணில் எப்படி தான் கண்ணில் மறைக்கிறதுன்னு தெரியறதில்லை. அதை பற்றி பேச்சே கிடையாது, மற்ற எல்லாம் பேசும் குழந்தைகள். ஏகநாதர் சாயங்கால வேளையில் அழகாக பஜனை எல்லாம் பண்ணுறார். எல்லாரும் ஜனங்களும் வந்துடுறா, ஆனந்தமாக ஆடி பாடி. அப்படியே அந்த பைட்டன் பிரதிஷ்டான புறமே ஒரு பன்றிபுரமாக ஆயின்றிருக்கு. குருநாதர் கொடுத்த உத்தரவு. ஜம்முன்னு பஜனை. சில பேர் ரொம்ப தூரத்துலேயும் வருவா, சில பேர் ரொம்ப சாதாரண ஜனங்கள் வருவா. ஏகநாதர் பெரிய புரட்சியாளர். பிராமணர்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் அவர் பஜனைக்கு வருவா. எல்லாரும் பகவானுடைய குழந்தை, ஒரே பாவம் தான் அவருக்கு இருந்தது. இவா உயர்ந்த ஜாதி, இவா சாதாரண ஜாதி, இவா கூலிக்காரா, அது பார்த்ததே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எறும்பு பிரம்மா ஒன்று, எல்லாம் ஆத்மா. சரீரத்தில் தான் வித்தியாசம். இந்த சரீரம் உழைக்கக்கூடிய உழைப்பில் வித்தியாசம். இந்த சரீரம் அனுபவிக்கக்கூடிய சுகங்களில் வித்தியாசம். ஒருத்தர் ஏசியில் படுத்துட்டுருப்பா, ஒருத்தர் கட்டாந்தரில் படுத்துருப்பா, அவ்வளோதானே. ஆனால் பிரம்மம் ஒக்கட்டே, பிரம்மம் ஒக்கட்டே, பரபிரம்மம் ஒக்கட்டே. அன்னமாச்சாரியா சொல்கிறார், எவ்வளோ வேறுபாடு இருக்குது இந்த பூமியில், ஆனால் எல்லாத்துக்கும் பிரம்மம் என்னமோ ஒன்று தான், அதில் மாற்றமே கிடையாது. பசி, எறும்புக்கும் பசி தான், அதோட உடம்பு இவ்வளோ தான். நம்ம நினச்சிப்போம் அதுக்கெல்லாம் பசி உண்டானா, அதோட உடம்புக்கு ஒரு பசி உண்டு. நமக்கு இவ்வளோ வேண்டியிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு அரிசி போதும், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்குடைய பசிக்கு அது வேண்டித்தான் இருக்குது, வேண்டான்னு சொல்ல முடியாது. யானைக்கும் பசி உண்டு, அட்டைப்பூச்சிக்கு பசி இருக்கு. கிடச்சா ஜம்முன்னு ஸ்டாக் எடுத்துக்கிறோம், சர்ரு 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 சர்ருன்னு. என்ன டிசைன் அது? அது கண் எங்கே இருக்குன்னு தெரியல, மூக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, வாய் எங்கே இருக்குன்னு தெரியல. அது உட்காரதும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நமக்கு எல்லாரும் சொரணை இருக்குன்றோம். அட்டைப்பூச்சி கடிச்சு சொரணை தெரிஞ்சால் ரைட்டு, யாருக்கா தெரியும் சொல்லுவோம். எடுத்த பிறகு அரிக்கும், எல்லா பாடும் படுத்தும்னு இந்த அட்டைப்பூச்சி. அத்தனை ஆச்சரியம். ஆனால் சொல்ல எனக்கு சொரணை இருக்குது, எனக்கு எவ்வளோ சொரணை. நான் ஒன்றும் சூடு சொரணை கெட்ட ஆள் இல்லை, அட்டைப்பூச்சி கடிக்க வச்சா தெரியும் சூடு சொரணை இருக்கா. நல்லா தூங்கும்போது ஒரு 50 கொசு பக்கத்தில் உட்கார வச்சா தெரியும் சொரணை இருக்கா. என்னமோ பேசின்னு இருக்கும் வசனங்கள், அவ்வளோதான். சரீரத்து சொரணையே இல்லை, அப்புறம் தானே மற்ற விஷயம் சொரணை எல்லாம். சரீரத்துக்கே சொரணை கிடையாது, சொரணை கட்ட ஜென்மம் தான் அந்த சரீரம். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு எல்லாம் தெரியும், போச்சுன்னா ஒன்றும் தெரியாது. அவ்வளோ அழகாக பஜனை பண்ணுறார். எல்லா ஜாதிக்காரனும் வரல, சில பிராமணர்களுக்கெல்லாம் அது பொறுக்கலை. என்ன பைத்தியகார்த்தனமாக இருக்குது, இவர் பாட்டுக்கு மராட்டியில் பாடின்னு இருக்கார் பெரிய வேதாந்த விஷயத்தை. அதானே முக்கியம். வேதாந்தம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே. வேதவியாசர் இருந்த காலத்தில் எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சது, அதனால் எல்லாரும் படிச்சுட்டு இருந்தார்கள். சஞ்சயன் தேரோட்டி, அவர் சம்ஸ்கிருதத்தோட தான் பகவத்கீதையே சொல்கிறார். சம்ஸ்கிருதம் தெரியாமல் அவர் சொல்லியிருப்பாரா? அத்தனையும் தெரியும். நாரதர் வேலைக்காரி பிள்ளை அவ்வளோ அழகாக சம்ஸ்கிருதம் பேசுகிறார், அவ்வளோ அழகாக எல்லாம் தெரியறது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது சாதாரண ஜனங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் மராட்டியில் அபங்கம் எல்லாம் பாடுறார். மராட்டியில் அழகாக பாகவதம் ராமாயணம் எல்லாம் சொல்ல, பாமர ஜனங்களுக்கு புரியும்படியா. ஏன்னா எல்லாருக்கும் பகவான் அனுபவிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் அனுபவிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லணும், எல்லாராலும் அனுபவிக்கவும் முடியும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியாக தெய்வம் இருக்கான். அழகாக ஜோரா பஜனை எல்லாம் பண்ணுறார். நிறைய பேர் அப்படியே வந்துடுறா, தூரத்துலேருந்து வரவாள், சீக்கிரம் கிளம்பி வந்துடுறா, வெயில் அந்த வெளிச்சத்திலேயே வரணும் அப்படின்னு. சந்த் ஏகநாதர் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு தன் வீட்டிலேயே தங்க வைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு குணம் அவருக்கு. அவருக்கு ஒத்தா மாதிரியே அவர் மனைவி குணவதி. நிறைய அப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ உத்தவன் ஒருத்தன் அழகா ஏகநாதருக்கு தெரிஞ்சவன். ஏகநாதர் சொந்தக்கார பையன். ஒரு நாள் வந்து விட்டான், அவங்களோடையே இருக்கேனே அப்படின்னா. சரிப்பா இரு அப்படின்ட்டார். உத்தவன்னு பேர் அவனுக்கு.
அழகாக இருந்தால் இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக இருக்குது. ஓடி 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 வேலை செய்கிறானா. ஏகநாதர் அழகாக பாகவதம் சொல்ல போகிறாருன்னா தண்ணி எடுத்து வைக்கிறது, ஒரு தம்பூரா எடுத்து வைக்கிறது எல்லாம் குடுக்குன்னு ஜோராக பண்ணுறானா. ஏகநாதருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அவர் நிச்சிந்தையாக இருக்கார். பக்தி, நாம ஜபம், பகவானுடைய சிந்தனை, எவ்வளோதான். பணம் இருக்குது, நம்ம உடனே நினைக்கலாம் பணம் இருந்தால் நான் கூட தான் இருப்பேன். நமக்கு கூட வேண்டிய அளவு பணம் இருக்குது, நம்ம வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு பணம் இருக்குது. நமக்கு பெருசாக கோடீஸ்வரனும் பணம் இல்லைன்னு நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஓரளவுக்கு கடனுடனே வாங்கியாவது ஓட்டுற அளவுக்காவது ஒரு பணம் இருக்குது இல்லையா. கடனை வாங்கினா திரும்பி கொடுக்குற ஒரு நிலைமையாவது இருக்குது. அது கூட இல்லாமல் பல பேர் உண்டு. நமக்கு எவ்வளோ இருந்தாலும் இன்னும் 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 ஓடிட்டு இருந்தால் ஓடிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் ஓடலாம். எத்தனை கோடி ஜென்மா எடுத்து எவ்வளவு ஓடி எவ்வளவு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை. இன்னைக்கு இது கிடைச்சிருக்கா சந்தோஷம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம சொல்லுவோம் நான் அதிகமாவா கேட்டுட்டேன் அவங்கள மாதிரி. அது ஏன் உங்களுக்கு மற்ற உங்களை விட ஒசரத்தில் இருக்கிறவாளை பார்த்தா அவ்வளோவா நான் கேட்டேன்றோம். உங்களை விட தாழ இருக்கிறவாளை பாருங்கள், உங்களுக்கு நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். உங்களோட கீழே இருக்கிறவாளை பாருங்க. எத்தனையோ குழந்தைகள் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருக்கா. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்குது. எத்தனை பேருக்கு அடுத்த வேலை ஆகாரம் இல்லாமல் இருக்குது. எத்தனை பேர் தங்கறதுக்கு வீடு இல்லை. எத்தனை பேர் சொல்லிக்கிறதுக்கு புருஷனில் விட்டுட்டு ஓடி போனவெல்லாம் இருக்கான். எத்தனையோ நான் சொல்ல முடியும். நம்ம கீழே இருக்கிறவாளை பார்த்தோம்னா நம்ம எங்கேயோ அவசரத்தில் இருக்கோம். நமக்கு ஒரு வீடு, ஒரு அட்ரஸாக இருக்குது. பிச்சை எடுக்கிறவன் பல பேர் இருக்கான். கை கால் நன்னா இல்லாதவ பல பேர் இருக்கா. கண் தெரியாதவர்கள் உண்டு உலகத்தில். எத்தனையோ கஷ்டங்களில் வாழ்ந்துட்டு இருக்கவா இருக்கா. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உடலை விற்று வாழக்கூடியவா இருக்கா. அந்த மாதிரி நிலைமையில் நம்ம இல்லை. உயரத்திற்கு வாழை பார்த்தா நம்ம ரொம்ப பாவமாக இருக்காமல் இருக்கும். நம்மளை விட கீழே இருக்கிற வாழை பார்த்தோம்னா நம்மளை தெய்வம் அப்படி கலசமாக வச்சுருக்கு, கொண்டாடின்னு இருக்கு. அதனால் எந்த நிலைமையில் இருக்கோ சந்தோஷமாக இருக்க பழகுங்க. அந்த புத்தி முதல்ல வந்ததுனாலே வாழ்க்கையில் பாதியில் முக்காவாசி டென்ஷன் குறைஞ்சி போயிடும். ஏதோ வியாதி வந்தால் வைத்தியனை போய் பார்க்கறதுக்கு எனக்கு என்ன மருந்து வேணும்னு சொல்கிற நிலைமையில் நம்ம இருக்கோம். உடனே மருந்து வாங்கி சாப்பிட்ற நிலைமையில் இருக்கும். எத்தனை பேருக்கு அதுக்கெல்லாம் கூட வழி இல்லாமல் இருக்குது. எத்தனையும் நிறைய சொல்லிட்டு போக முடியும். அதனால் தெய்வம் ரொம்ப நல்ல நிலைமையில் வச்சுருக்கு. நம்மளை ஒன்றும் தரம் தாழ்ந்த நிலைமையில் வைக்கலை. நம்ம இவ்வளவோ கஷ்டப்படுறோம்னா நம்முடைய கர்ம வினை நம்மளை ஏமாத்தினா, நம்மக்கிட்ட அபகரிச்சுட்டா, என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் கர்ம வினை. பூர்வ ஜென்மத்தில் பண்ணதனுடைய பலம் அடிக்கிறது. இல்லாட்டி மனிதர்களிடத்தில் ஓவரான நம்பிக்கை, இதெல்லாம் தான் நம்மளை பாதிக்கிறது. இத்தனையும் தாண்டி நம்ம வாழ்க்கை நடக்கிறதுனா தெய்வ அனுகிரகம். இன்றைக்கும் சுதந்திர இந்தியாவில் கரண்ட்டுனா என்னன்னு தெரியாத கிராமங்கள் உண்டு. கரண்ட்டுனா என்னன்னு தெரியாத வாழ்க்கை. எத்தனையோ டெக்னாலஜிலாம் வளர்ந்தாச்சு. எனக்கு ஏதோ ஒரு கண்ட்ரி ஞாபகம் இல்லை. அவளுடைய கண்ட்ரியில் அவர்கள் சூரிய உதயத்தையே பார்த்தது கிடையாது. அவளுக்கு வெளிச்சமே வராது. இப்படிலாம் நிறைய இருக்குது உலகத்தில். ஒன்றுமே தெரியாமல் உலகத்தினுடைய சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறவர்கள்லாம் உலகத்தில் உண்டு. அதனால் நன்னா வச்சுருக்கான் தெய்வம். இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ பாருங்க. இந்த வாழ்க்கையில் முதல்ல திருப்தி அடையணும். சரி, இன்றைக்கி தெய்வம் நன்னா வச்சுருக்கு, இன்றைக்கி கை கால் நன்னா இருக்குது, இன்றைக்கி விட்டலன் கதையை கேட்குறோமே, இன்றைக்கி விட்டலன் கதை கேட்குற நிலமையில் உட்காந்து இருக்கோமே. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காள். இல்லை எனக்கு ஒரு 50,000 ரூபாய் நஷ்டமாக போயிடுத்து, 1,00,000 ரூபாவா ஏமாற்றிட்டா, பரவாயில்ல விடுங்கோ. வைத்தியன்கிட்ட கொடுத்து உடம்பையும் கொடுத்து புண்ணாக்கிண்டு 1,00,000 ரூபா அங்கே கொடுக்கறத விட 1,00,000 ரூபா போச்சா சரி அப்பாடா. உடம்புக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் அதுவே பரமபாகியம். இன்னைக்கு காலகட்டத்தில் எதையோ சாப்பிட்றா, வயிற்றுக்கு என்னமோ ஆகிடுறது, கடைசியாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, என்னென்னமோ சொல்கிறா, புதுசாக வியாதி, வாயில் கூட நுழைய மாட்டேங்கிறது. அதனால் தெய்வம் நன்னா வச்சுருக்கு. இந்த வாழ்க்கையை நன்னா வாழ பழகிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு நன்றி சொல்லுங்க. ஏகநாதர் சந்தோஷமாக இருக்கார். அவர் பெருசாக அது பணத்தை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்படலை. அந்த பணத்தை தான் மட்டும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை. எல்லா ஜனங்களும் அவரை பொறுத்தவரைக்கும் இது தன் குடும்பம், தன் மனைவி, தன் குழந்தைன்ற சுயநலத்தை தாண்டி எல்லாரும் என் ஜனங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளுன்றோம் இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி. அந்த மாதிரி எல்லாரோடையும் அப்படி இருக்கார். இந்த உத்தமன் ஓடி ஓடி அழகாக வேலை பண்ணிட்டு இருக்கான். ராத்திரி ஆச்சுன்னா அவர் பாதம் எல்லாம் பிடிச்சு விட்டு, ராத்திரி பாதம் பிடிக்கும்போது உத்தமன் கேட்குறான், பாகவத்தில் இது இருக்கே அது இருக்கே. உடனே அப்போ படுத்துண்டு அவனுக்கு பாகவத விஷயங்களை சொல்கிறார். அவர் நினச்சிக்கிறார் ஏகநாதர், பரவாயில்லையே இந்த உத்தமனுக்கு பாகவதம் நல்ல ருச்சி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறார்.
அழகாக ஒவ்வொரு நாளும் அப்படி பண்ணிட்டு ரொம்ப பொறுமை, அநியாயத்துக்கு பொறுமை. நம்ம பாஷையில் சொன்னால் அவருக்கு சூடு சுரண வெக்கம் மான ரோஷம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் ஒரு பொறுமை. என்ன வந்தாலும் அசர மாட்டேங்கிறார். ஊரில் இருக்கவாள்லாம் திட்டுறா, பிராமணாலாம் வாயில் வந்தபடி. இந்த உத்தவன் கேட்குறான், சாமி எப்படிலாம் திட்டுறாள், நான் போய் 4 திட்டு வெட்டுமா வாழ அப்படின்றான். அவர் சொல்கிறார், விடுறா, அவன் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணுறார் அப்படின்னா. சிரிச்சான் அந்த உத்தவன். திட்டுறது உபகாரமா, நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுறது உபகாரமா அப்படின்னா. அவர் சொன்னார், கலியுகத்தில் அவர்கள் தான் பிரத்யக்ஷமாக நமக்கு நல்லது பண்ணுறான்னுட்டார். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு தடவை திட்டும்போது நம்முடைய பாவத்தையெல்லாம் அவள் குறைச்சுடுறா. இன்றைக்கி யார்ட்டெல்லாம் திட்டு வாங்கினா சந்தோஷப்படுங்க, அவளை போய் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நரகலோக அங்கே போய் வேதனை அனுபவிக்கிறதுலாம் இவள் சொல்கிற 4 வாரத்தில் உள்ளே போட்டு ரணம் அறுக்கிறதானோ அகீர்த்திகி மரணாத் அதிரிச்சத்தை. பகவான் கீதையில் சொல்கிறான், இந்த அவமானம் இருக்கே மரணத்தை காட்டிலும் மோசமானது. உள்ளே இருந்து அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அறுக்கிறதோன்னு. ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் தான், கணவன் மனைவி தான், 30 வருஷம் வெட்டிங் டே ஆனிவர்சரிலாம் கொண்டாடியாச்சு தான். ஆனாலும் சொன்ன வார்த்தை என்னமோ உள்ளே நின்று உசுரை வாங்கி தொலைகிறது தான். அப்பப்போ அதை சொல்லி ஒரு சண்டை வரதான் செய்கிறது. அதுக்கப்புறம் கண்ணே மணியே முத்தே பவளமே. ரொம்ப பாவமாக இருக்கும். நம்ம இதில் வேற யாருக்கா கல்யாணம் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னும். என்னமோ நம்ம சந்தோஷ சாம்ராஜ்யத்தை பார்த்தா மாதிரி வெட்டிங் டேக்கு ஆசீர்வாதம் வேற பண்ணும். சகிப்புத்தன்மையின் வெற்றி விழா கொண்டாட்டம் அப்படி தான் நான் சொல்வேன். ஒவ்வொரு வெட்டிங் டேவும் என்னடான்னா சகிப்புத்தன்மையின் வெற்றி விழா கொண்டாட்டம். 20 வருஷம் உன்னை நான் சகிச்சுண்ட, என்னை நீ சகிச்சுண்ட. அந்த சகிப்புத்தன்மையே நிஜமாவே பெருசு தான். இவளோடையும் வாழ வேண்டியிருக்கே, இந்த முகத்தார பார்த்தா நீ அழகாத்தாமா இருக்கேன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆயுசு முழுக்க. ஐயா ராசான்னு இவரை கொண்டாடத்தானே வேண்டியிருக்கு. அது ராசாவே இல்லை.